வெல்கம் பேக் டு அவர் சேனல் டார்க் சைட் ஆஃப் பிரின்சஸ். நான் தான் அவங்க பிரின்சஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட ஆஃபேலி லீவ்க்காக எங்களோட பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட பாதியிலே அவங்க யாருன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். எங்கள் கூடயே இன்னொரு பெரியம்மாவும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்க செங்கல்பேட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. நாங்கள் 4 days ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த 4 daysல நிறைய பிளேசஸ் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளேசஸ்லாம் தான் நீங்கள் வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோவில் அவங்க வீடை சுற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டோட சரௌண்டிங்ஸ். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 க்யூட்டான நாய்க்குட்டிங்க இருந்தது. அதுங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மாரா, கபாலி, லீலா, அப்புறம் சேரா. ஸோ அது கூடவே 8 கோழிங்க இருந்தது. ஆனால் நான் நாய்க்குட்டிங்கிட்ட தான் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா கோழிங்க கிட்ட ஆல்ரெடி நான் கொத்து வாங்கியிருக்கேன். அது திரும்பியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நாய்க்குட்டிங்க கிட்ட மட்டுமே சுற்றிட்டு இருந்தேன். அங்கே நிறைய மருதாணி இலை இருந்தது. அதனால் மருதாணி வச்சுக்கலான்னு சொல்லி நிறைய மருதாணி இலை மம்மி பறிச்சிட்டு வந்து கிள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே அந்த செடி இருந்தது. இந்த செடி என்ன செடினே சொல்லி எங்களுக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே செடி வந்து எங்கள் வீட்லேயும் இருக்குது. ஸோ அதில் பார்க்க அந்த பழம் வந்து லெமன் மாதிரி இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி லெமனாக தான் இருக்கும்னு நினச்சி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வந்து பார்க்கும்போது அது ஆரஞ்சு மாதிரி இருந்தது. ஆரஞ்சோன்னு நினச்சி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். முடியல, செம்ம புளிப்பு. நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. அவங்க வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றி அவ்வளோ செடிங்க இருந்தது. எது என்ன செடின்னு பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அங்கே நிறைய துளசி செடி, அப்புறம் வந்து பூ பூக்கிற செடிங்க, நிறைய பூங்க அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல 8 கோழிங்க, அந்த கோழிங்க தான் இதுங்க. ஸோ நாய்க்குட்டிங்க அங்கே இருக்க ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்ததுங்க. நாங்கள் வந்து அதை சரியாக கவனிக்கலை. வெளியிலேருந்து ஏதோ சத்தம் வருது, பாம்பான்னு நைஸாக போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதில் நாய் ஒன்று வந்து நல்லா சுற்றி விளையாடிக்கிட்டு இருந்ததுங்க. அது பார்க்கும்போதே செமையாக இருந்தது. சாண்டி, இதுவும் 2 நாய்க்குட்டிங்க. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை இல்லாம பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? இந்த 2 நாய்களில் ஒரு நாய், அதாச்சும் அந்த பிளாக் கலர் நாய் வந்து பார்த்திங்கன்னா அணிலை பிடிச்சிருச்சு. அதனாலே நாங்கள் அந்த நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் அணில் பிரியாணின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போன அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிங் த்ரோ பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அப்போ அண்ணன் எங்கேயோ ரிங்கை போட்டுட்டு எடுக்கிறேன்னு சொல்லி கம்பளி பூச்சி அவன் மேலே பட்டுருச்சு. அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. பூச்சி பட்டதுக்கப்புறம் என் அண்ணன் வெளியவே வரலை, உள்ளேயே தான் இருந்தான். யூனோ, பிஸ்னஸ் அந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் மட்டும்தான் விளையாடுவேன் இருந்தான். வெளியே வந்து திரும்பியும் ஏதாச்சும் கிடச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா ஃபர்ஸ்ட் விட்டு இறங்கினேன். எவனோ ஒரு திருட்டு நாய் என்னை இடிச்சு விட்டு ஒரு புள்ளியோட செயின் அத்துட்டு ஓடினான். விடுவனா உன் மாமே நின்ற இடத்துல இருந்து 2 ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டியை புடிச்சு முட்டுனே பாத்துக்க. ஒரு முட்டு சக்குன்னு விலகிட்டா. பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓபன் ஆயிருச்சு.
மரத்துக்கு மேலெலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான பறவைங்கள்லாம் இருந்தது. காலையில் எழுந்து வந்து பார்த்தோன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பறவைங்க சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்கும். மெயினாக நிறைய பேரட் தான் இருந்தது. நாங்கள் காலையிலலாம் நிறைய பேரட் பார்த்தோம். அதெல்லாம் கத்துற சத்தம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. అల్లు చెదిరిపోయేలా ఉంది వర్మ మైండ్ బ్లోయింగ్ ఏరే లెవెల్ వర్మ. ஸோ அங்கே ஒரு பெரிய ஊஞ்சல் இருந்தது. அதில் சாஞ்சா செம்ம பயமாக இருந்தது. சாயாமல் அப்படியே உட்காந்துருந்தா சுத்தமாக பயம் இல்லை, எவ்வளோ ஸ்பீடாக ஆட்டினாலும். ஸோ காலையில் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து ராத்திரி டயர்டில் நாங்கள் வந்து தாயபாஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அது செம்ம ஃபன்னாக போயிருந்தது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வந்தனாலே கம்பளி பூச்சி ஏறி அடி வாங்கியிருப்பான் என் அண்ணன்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா கண்டு கண்டாக 4 இடத்துல வீங்கிடுச்சு. அதுக்கு பெரியமா வந்து குப்பைமேனி, வேப்பலை, துளசி, மஞ்சள் இது 4த்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி அவனுக்கு தடவி விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சது. POV when you have group filled with idiots. விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இனி வரப்போகிற வீடியோஸில் நாங்கள் சுற்றி பார்த்த இடம்லாம் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து அடுத்த வீடியோஸ்லலாம் ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.